தோணுது. ஆனா அது எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். நாளைக்கே நான் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு தான் சொல்லுவீங்க. எனக்கு தாய் வீட்டு சீர் கொடுத்த நேரம் என் தாய் வீடே என் பக்கம் வந்து நின்றுடுச்சுடா. இத பாரு, இனிமே அண்ணன் நீங்க பேசுறாங்க இல்ல மூஞ்சிய திருப்பிட்டு போறாங்க அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே இருக்காதுடா. நானு தைரியமா இருப்பேன்டா. என் குடும்பம் எப்பவும் என் கூடவே இருக்கும் போது நான் தைரியமா இருப்பேன்டா. பழனி, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்டா. சின்ன வயசு பையனா என் கைய புடிச்சுக்கிட்டு என் கூட வந்தவன்டா. நான் வந்த பிறகு நான் பல தடவை தடமாறி நின்னப்போ நீ என் கூடயே இருந்தல்லடா. நிறைய நேரங்கள்ல நீ எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கேடா. எனக்குன்னு நீ நிறைய பண்ணிருக்கேடா. நீயும் தானேக்கா எனக்கு எக்கச்சக்கமா பண்ணிருக்க. இல்லடா, இல்ல, நீ எனக்கு பெரிய நம்பிக்கை, பெரிய பலம். என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்காத சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. ஆனா நீ என் பேச்சு கேட்காம இருந்ததே இல்லடா. அது என்னமோடா, என் தம்பி எப்பவுமே என் கூடவே இருப்பான்னு நான் நினைச்சுட்டே இருப்பேன்டா. நீ கடை போட்டுட்டு போகும்போது எங்க நீ என்ன விட்டுட்டு போயிடுவியோன்னு நினைச்சிட்டேன்டா. அதுவும் அண்ணனுங்க ஒரே தெருவுல கடையை போட்டு கொடுத்தப்போ நீ எங்களுக்கு எதிரா போயிடுவியோன்னு பயந்துட்டேன்டா. ரெண்டு அண்ணனுங்க எதிர்த்து நிக்கிறதையும் தாங்க முடியலையே, இதுல தம்பியும் சேர்ந்து பண்ணா என்ன ஆகுமோன்னு நான் பயந்து போயிட்டேன்டா. என்ன போய் நீ இப்படி எல்லாம் யோசிக்க பாத்தியா? இது பாரு பழனி, தப்பு தாண்டா. உன் குணம் அறிஞ்சும் நான் அப்படி பேசிருக்கவே கூடாதுடா. இத பாரு, நீ கடை போட்டதுல தப்பே இல்லடா. நீ சந்தோஷமா கடையை நடத்து. இத பாரு, உன் மச்சான் சொன்ன மாதிரி பெரிய ஆளாவாடா. ஒரு கடைய 10 கடையா பெருக்கு. அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. டேய், நான் உன் கடைக்கு வருவேன்டா. கூட மாட ஒத்தாசியா நின்று உனக்கு தேவையானதெல்லாம் செய்வேண்டா. நீ பெருசா வளர்றத நான் பார்க்கணும்டா. இது போதும்க்கா, எனக்கு இது